Hi bro, உங்க பேர்? தர்ஷன். ஓகே. நாளைக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் இருக்கு. அதுல யார் ஜெயிப்பாங்க? ரெண்டு டீம்லயும் வந்து யார் நல்ல பவர்ஃபுல்லா இருக்காங்க? ஓகே. நீங்க சிஎஸ்கே சொல்வீங்க. என்ன ரீசன் சிஎஸ்கே? அங்க யார் பேட்டிங் பவர்ஃபுல்லா இருக்காங்க? பவுலிங் யார் பவர்ஃபுல்லா இருக்காங்க? பேட்டிங்ல கேட்டீங்கன்னா பேட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு பவுலிங்குமே வந்து நூறாக மாத்திருக்காரு. ஜடேஜா இருக்காரு, அப்புறம் அஸ்வின் இருக்காரு. இந்த சேப்பாக்கில் மோஸ்ட்லி நல்லா இருக்கும். ஸோ அதனால இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு பவுலிங் பெஸ்ட்னா நான் சொல்லுவேன். ஓகே bro, சூப்பரா சொன்னீங்க. நீங்க ஃபைனலா சொல்லிருங்க சிஎஸ்கேவும் நாளைக்கு மும்பை யார் ஜெயிக்க போறாங்க? பவுலிங் பார்த்தீங்கன்னா பும்ரா இருக்காரு, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ஸ்பின்னர் சொல்றதே வேணாம். பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹர்திக் இருக்காரு. அவர் பவருக்கு ஒன்லி 30 years அவருக்கு ரோஹித் சர்மா இருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மும்பை இந்தியன்ஸ். ஓகே. யார் ரெண்டு பேரும் அடிச்சு சொல்லுங்க. சிஎஸ்கேயா மும்பையா? கொஞ்சம் சவுண்ட் வந்தா நல்லா இருக்கும். மும்பை சிஎஸ்கே ஓகே. உங்க பர்சனல் ஃபேவரட் யார்? Sorry, what you were asking the question for the answer. நீங்க கிரிக்கெட் பாப்பீங்களா சார்? நான் டெய்லி கிரிக்கெட் பார்ப்பேமா. யூ வாண்ட் டு நீட் சின்ன வயசுல இருந்தே ஓகே. டெஸ்ட் மேட்ச் கூட காலையில வெடிகாலைல உட்கார்ந்து சூப்பர். பார்க்கறேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் இருக்கு. அதுல யார் வின் பண்ணுவாங்க? சிஎஸ்கே எப்பவுமே சிஎஸ்கே ஓட ஃபேன். ஓகே. மும்பை வந்து ரோஹித் சர்மா வி வாண்ட் தட். பட் முன்னாடி வந்து சச்சின் இருந்தாப்டி. இப்போ ரோஹித் சர்மா இருக்காப்டி. நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை தான் வி வாண்ட் டு நீட் a win. ஓகே. சென்னை எதனால வின் பண்ணும்? அங்க பேட்டிங் ஆர் bowling யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க? ஜடேஜா இட்ஸ் a very level. ஜடேஜா and ஜடேஜா இஸ் a very all rounder in சென்னைக்காக ஒரு பெரிய all rounder ஜடேஜா. ஓகே. அதுக்கப்புறம் சென்னை 100% we want to need the win to சென்னை. ஒரு விஷயம் என்னன்னா நிறைய வாட்டி டோனி வந்து we want to need to get that. நிறைய வாட்டி we want to need that. நம்ம 2008 தான் வந்து உங்களுக்கு தெரியுமா தகவல் தெரியாது, நீங்க சின்ன பொண்ணா இருந்திருக்கீங்க. 2008 தான் முதல்ல சென்னை ஐபிஎல் உருவாயிருக்கு. வணக்கம். ஓகே. எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் டைரக்டர்னு. 2008 தான். அப்பதான் நாங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் வந்து கிரிக்கெட்டே பார்ப்போம். ஏன்னா அங்கதான் வந்து க்ரௌட் இருக்கும். வி வாண்ட் டு நீட் 5 ஸ்டார் ஹோட்டல். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய படங்கள்லாம் சரியா போகாதனால எல்லாமே இது இல்லை. பட் ஆனால் ஒன்டி டெஃபினட் ஐ டோல்ட் யூ தட் டோனி சாரோடைய கடைசி பிளேன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா வி வாண்ட் டு நீட் த வின் ஃபார் தட் சென்னை. ஓகே சார், தேங்க் யூ. ஐ நோ தட். எனக்கு குருநாத்தையும் தெரியும், சீனிவாசனையும் தெரியும். சீனிவாசன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, நீங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்க. சீனிவாசன் தான் வந்து சென்னை சிமெண்டோட ஓனர், சென்னை சூப்பர் கிங்கோட ஓனரு. அவங்க பொண்ணு தான் இப்போ பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி குருநாத் அவன் வந்து ஃப்ராடு பண்ணாங்கிறதுக்காக 2 வருஷம் நம்ம சென்னை இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. we know him everything but we want to need a good சென்னை சூப்பர் கிங் always the win. நான் பேசிக்கலி தோனியோட ஃபேன். வாவ் சார். அது யூஸ்வல் சார். அப்புறம் சிஎஸ்கே சப்போர்ட் தான். ஓகே. டீம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்களோட மும்பை டீம்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. பும்ரா இருக்காரு, தீபக் சகர் போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரோஹித். ஸோ அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு பேசிக்கலி சப்போர்ட்ஸ் நல்லா இருக்கனால நம்மளோட டீம் நல்லா ஸ்ட்ராங் தான். ஓகே. ஸோ நம்ம ஜெயிக்க இந்த டைம் நமக்கு தான் கப்பு. ஓகே. இந்த டைம் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா. ஓகே ப்ரோ, அப்போ சிஎஸ்கேக்கு தான் கப்புன்றீங்களா? ஷூர், கண்டிப்பா. அதில் என்ன ஆல்ரெடி நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போதும் நம்ம ஒரு டீம் தோற்று வந்தோம் அப்படின்னாலுமே நம்ம கப்பு ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பெங்களூர் லாஸ்ட் டைம்ஸ் வந்துட்டு நம்ம போக முடியாது காரணமே அவ்வளோதான். ஓகே. ஸோ அவங்க நம்ம ரொம்ப இது பண்ணாங்க பெங்களூர்ல. ஸோ அதுக்கான கொஞ்சம் இந்த இதில் இருக்கும், இந்த சீசன்ல இது கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க செல்லும்? சிஎஸ்கே. சிஎஸ்கே யார் பிடிக்கும் உங்களுக்கு? தோனி. தோனி ஏன் பிடிக்கும்? நல்லா பேட்டிங் பண்ணுவாங்களா? ரொம்ப பிடிக்குங்களா? ஓகே, சூப்பர் ஷில்லோ, ரொம்ப அழகா நீங்க ஆன்சர் பண்ணீங்க. கண்டிப்பா எஃப்டி சேனல்ல பாருங்க சினிமாஸ், உங்களுக்கு உங்களோட வீடியோ இதுல வரும். சரிங்களா? கிரிக்கெட் பாப்பீங்களா நீங்க? கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், பட் ஆனா எனக்கு ஆர்சிபி.
ஆர்சிபி பிடிக்குங்களா? ஓகே, நாளையோட மேட்ச் கேக்குறேன். நாளைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் இருக்கு. அதுல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான். ஓகே, சிஎஸ்கே ஏன் ஜெயிக்கும்னு சொல்றீங்க? தெரியல, நான் மேட்ச் பார்த்தா சொல்லுவேன். இல்ல, சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை ரெண்டுமே கொடுத்தோம். சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்றீங்க, அதுக்கு ரீசன் என்ன? ரீசன் சொல்ல தெரியல, காணோம். சொல்ல தெரியல. அதுல இருக்கிற பிளேயர்ஸ்ல யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர். யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. யார் யார் இருக்காங்க? அதுதான் நான் சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லயே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, அதுல தோனி இருக்காங்க, தல தோனி இருக்காங்க. ஆமா, தோனி தான் பிடிக்கும். தோனி. தோனி வந்து சாய்ஸே கிடையாது. ஓகே, கண்டிப்பா சென்னை தான். இவ்ளோ அது நம்ம ஊர்ல நடக்குது சென்னையில. வாவ், சூப்பர். இவ்ளோ ஹானஸ்டா சொல்றீங்க. சென்னையில வந்து பேட்டிங் வெர்சஸ் பெரும்பாலும் சென்னையில தான் சிஎஸ்கே ஜெயிச்சு ஜெயிக்கும்போது விட மாட்டாங்க பெரும்பாலும். ஏதாவது ஒரு டைம்ல தான் தோப்பாங்க தான் பாக்கி எல்லாரும். ஓகே, சிஎஸ்கேல வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா, ஃபீல்டிங், bowling ஸ்ட்ராங்கா? பேட்டிங் ஸ்ட்ராங். யார் வந்து பேட்டிங்ல நல்லா அடிச்சு தூள் கலப்புவா? மெயினா ஓகே, வேற bowlingல சார்? அவங்கள இருக்கிறாங்க, புதுசா புதுசா போட்டிருக்கானுங்க. ஓகே, நாளைக்கு ஆட்டு போட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.